கோயில் என்று போற்றப்படும் சிதம்பரத்திலிருந்து 45 கிலோமீட்டரும், உளுந்தூர்பேட்டையிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மிக பழமையான தலம் விருத்தாச்சலம். அங்கே ஆட்சி புரிகின்ற பழமலைநாதரை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று முச்சிறப்பு வாய்ந்த ஆலயம். முதலில் அங்கே இருக்கும் புண்ணிய தீர்த்தமாம் மணிமுத்து ஆறிலிருந்து திருக்கோயிலை வந்து அடைகின்றோம். வான் உயர்ந்த கோபுரங்களை தரிசிக்கின்றோம். 5 கோபுரங்கள் பஞ்சபூத தத்துவங்களை உணர்த்துகின்றன. கோடி கும்ப தரிசனம், கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்று வான் உயர்ந்த கோபுரங்களை கண்டு வணங்கி ஆலயத்திற்குள் பிரவேசிக்கின்றோம். முதலில் அருகம்புல் சார்த்தி இருக்கும் விநாயகக் கடவுளை வணங்கி பல நூற்றாண்டுகளுக்கும் பழமையான சிவாலயத்திற்குள் நுழையும் பொழுதே நமக்குள் மன அமைதி ஏற்படுகின்றது. இங்கே இருக்கும் கோபுரங்களிலும் மண்டபங்களிலும் இறைவனது அற்புதமான திருவிளையாடல் வடிவங்களை நம்மால் தரிசிக்க முடிகின்றது. விருத்தாச்சலம் என்று அழைக்கப்படுவது என்னவென்றால் திருமுதுகுன்றம் என்று அழைக்கப்படும். நமது ஆலயத்தினுடைய மூர்த்தி, தலம், தீர்த்தம் இது 3 ஆலமே சிறப்பு பெற்றது. இந்த ஆலயமானது ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய காலத்தே தோன்றிய கோவில் இது. இந்த சுவாமியினுடைய பேர் என்னென்னா விருத்தகிரீஸ்வரர். விருத்தம்னாக்கா பழமை, கிரின்னா மலை. உலகிலேயே முதல்ல மலை ரூபமாக தோன்றி மறைந்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இறங்குகிறது. உலகத்தில் முதல்ல பிரம்மா உலகத்தை தோன்றும்போது நம்மளால் தான் இந்த உலகம் தோன்றப்பட்டது என்ற கூடிய ஆணவத்தை அழிக்கிறதுக்காக சுவாமியே பெரிய மலை ரூபமாக தோன்றார். அந்த மலையானது நம்மளுடைய பிரம்மாவுடைய ஆணவத்தை அழிச்சினதற்கு பின்னாக நம்மளுடைய திருமுதுகுன்றீஸ்வரராக விருத்த அச்சலமாக இன்றைக்கு காணப்படுகிறது. இந்த ஆலயமானது ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கப்படுது. இங்கே பஞ்சபிரம்ம கஷேத்திரமாக இருக்கிறது. எல்லாமே 5 இருக்கும். கோபுரம் 5, கொடிமரம் 5, தேர் 5, பிரகாரம் 5, தீர்த்தம் 5 என்று சொல்லப்படும் வகையில் பஞ்சபிரம்ம கஷேத்திரமாக எல்லாமே இங்கே 5 உள்ளது. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பழமையான கோவில் இது. இறைவன் இங்கே தான் தோன்றி மேனியாக காட்சியளிக்கின்றார். பௌர்ணமி நாட்களில் எவ்வாறு நாம் கிரிவலம் திரு அண்ணாமலையில் செல்வோமோ அதுபோல இங்கேயும் பல பக்தர்கள் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருகின்றார்கள். பிரம்மனின் அகந்தையை அழிக்கத் தோன்றிய பிரான் நம்முடைய மும்மலங்களை நீக்கி முக்தி இன்பத்தை தரும் ஆற்றல் வல்லவன். இங்கே பலகாலத்து அரசர்களும் திருப்பணி செய்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக சோழர்களின் திருப்பணிகளை சொல்லி மாளாது. இங்கே கண்டராதித்தரால் எழுப்பிய அற்புத கோபுரத்தையும் தரிசனம் செய்து நந்தியம் பெருமானை நாம் இங்கே தரிசிக்கின்றோம். வன்னி மரத்தின் வழிபாடு எப்பொழுதும் வெற்றியை கொடுக்கும். இங்கேயும் தல விருட்சமான வன்னி மரத்தை கண்டு நாம் வணங்கிக் கொள்ளலாம். இந்த வன்னி மரத்தின் வயது சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டது என்று சான்றோர்கள் சொல்கின்றார்கள். 5 பிரகாரங்கள், 5 நந்தி பகவான், 5 மண்டபங்கள், 5 லிங்கங்கள், 5 தேர்கள் என 5 எழுத்து மந்திரத்தின் முக்கியத்தை உணர்த்தும் அற்புதமான ஆலயம். இங்கே வேழமுகனை தசபுஜ விநாயகராக தரிசனம் செய்கின்றோம். தொடர்ந்து அம்பிகையை மீனாட்சியாக, விசாலாட்சியாக நாம் கண்டு களிக்க இருக்கின்றோம். காசிக்கு நிகரான தலம். அதனால் இதை விருத்த காசி என்றும் அழைப்பார்கள். இங்கு இருக்கும் பழமலைநாதரை வணங்கினால் விஸ்வநாதரை வணங்கியதற்கு ஒப்பு என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என்குண பஞ்சரனே என்று 6முகக் கடவுளாக இளையோனை 2 தேவிமார்களோடு தரிசனம் செய்கின்றோம். வேழமங்கையோடும் வேடமங்கையோடும் அற்புதமாக முருகப்பெருமான் இங்கே ஆட்சி புரிகின்றான். முருகனை தொடர்ந்து மாற்று உரைத்த கணபதியை காணுகின்றோம். இங்கே
சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை வணங்கி கள்வர்களுக்காக பயந்து தன்னுடைய பொற்காசுகளை மணி முத்தாற்றில் போட்டு கமலாலயத்து குளத்தில் பெற்றார் என்பது வரலாறு. அப்படி அந்த பொற்காசுகளை அந்த குளத்திலிருந்து எடுக்கும் பொழுது மாற்று உரைத்த கணபதியாக இந்த விநாயகப் பெருமான் அவர் முன்பு தோன்றி அந்த பொன்னிற்கான மாற்றை சொன்னார். இந்த மாற்றுரைத்த கணபதியை திருவாரூர் கமலாலயம் குளத்திலும் நாம் தரிசனம் செய்யலாம். இதோ ஆலயத்தை சுற்றி வருகையில் இதனது பழமை நம்மை திருஞான சம்பந்தரின் காலத்திற்கே கொண்டு செல்கின்றது. காழியூர் பிள்ளைக்கு மிகவும் பிடித்த தலம். இன்றைய நிலையில் அவர் பாடிய 7 பதிகங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. சமயக்குறவர்களை தரிசித்த நாம் இறைவனின் தொண்டர்களாம் 63 நாயன்மார்களையும் தொடர்ந்து தரிசிக்க இருக்கின்றோம். விடையான் முதுகுன்றை இடையாதேத்துவார் படையாயின சூழ உடையார் உலகமே. இந்த தலத்தில் இருக்கும் இறைவனின் புகழை சொல்லி மாளாது. இறைவன் பல அருளாளர்களுக்கும் கைமேல் பலனை கொடுத்தவன். இறைவியோ குரு நமச்சிவாயரோடு விளையாடி தாய் அன்போடு உணவிட்டாள். விநாயகப் பெருமானுக்கும் உயர்வான தலம். முருகனுக்கு எப்படி அறுபடை வீடோ அதுபோல விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை தலங்கள் உண்டு. அப்படி இருக்கும் தலங்களுள் 2வது படைவீடாக விநாயகப் பெருமானை போற்றும் தலம். சப்த கன்னியரையும் இந்த ஆலயத்தில் நாம் வணங்குகின்றோம். இங்கே முருகப்பெருமான் 28 ஆகமங்களுக்கு நிகராக 28 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வணங்கிய தலம். முருகனால் வழிபட்ட இந்த தலத்தில் இறைவனை நாம் வணங்கினால் இகபர சௌபாகியங்களைப் பெறுவோம். இங்கே குருமூர்த்தியாக இருக்கும் தென்முகக் கடவுளையும் காணுகின்றோம். அன்று ஆல நிழல் கீழ் அருமறைகள் தான் அருளி நன்றாக வானவர் மாமுனிகள் நாள்தோறும் நின்று ஆற ஏத்தும் நிறைக்கடலோன் புனை கொன்றை பொன்தாது பாடினாம் பூவல்லி கொய்யாமோ என்று வணங்கி அடிமுடி காணா அண்ணாமலையாரையும் முறையே பிரம்மதேவனையும் கோஷ்டத்தில் வணங்கி வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். துர்கா தேவியானவள் இங்கே நம்முடைய துன்பத்தை துடைத்து அருள் பாலிக்கின்றாள். காசியில் இரக்க முக்தி, அதுபோல இங்கேயும் முக்தி அடைந்தால் இறக்கும் உயிர்களை அன்னை விருத்தாம்பிகை தன்னுடைய மடியில் வைத்து தன் புடவை தலைப்பால் அவர்களுக்கு விசிறி ஆன்மாக்களின் பாவங்களை நீக்குகின்றாள். சிவபெருமான் அவள் அருகே அமர்ந்து உயிர்களுக்கு அவருடைய திருவாயால் 5 எழுத்து மந்திரத்தை ஓதி உபதேசம் கொடுத்து முக்தியை அளிக்கின்றார். பஞ்ச பிரம்மத்தலம் என்று போற்றப்படுகின்றது விருத்தாச்சலம். மணிமுத்தா நதி, நித்யானந்த கூபம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம் என்று நம்முடைய பாவங்களை போக்க இங்கே பஞ்ச தீர்த்தங்களும் உண்டு. தொடர்ந்து நாம் மாதவப் பெருமானை, வைணவத்து அழகனை தரிசனம் செய்கின்றோம். தொடர்ந்து ஆலயத்து இறைவியாம் விருத்தாம்பிகையையும் வணங்க இருக்கின்றோம். அம்பிகையை வணங்கினால் இளமை கிடைக்கும். யுகம் கண்ட தலமான இங்குள்ள அம்பிகையை பாலாம்பிகை என்றும் அழைக்கின்றோம். ஒருமுறை திரு அண்ணாமலையிலிருந்து சிதம்பரம் செல்ல வந்த குரு நமச்சிவாயர் இத்தலத்தில் இரவு தங்கினார். அப்போது அவருக்கு பசி ஏற்பட்டது. பசியை போக்க தாயாக இருக்கும் இந்த பெரிய நாயகியிடம் சோறு வேண்டி கிழத்தி என்ற சொல் வரும்படி ஒரு பாடலை பாடினார். இதை கேட்ட அம்பிகை கிழவி வேடத்தில் அங்கு வந்து, கிழவியால் எப்படி சோறு கொண்டு வர முடியும்? இளமையுடன் இருந்தால்தானே நீ கேட்டதை கொண்டு வர முடியும் என்று உரைக்க, குரு நமச்சிவாயரோ வந்தது அம்பிகை என்று உணர்ந்து, அத்தன் இடத்தாளோ முற்றாய் இளமுலை மேலார வடத்தாளே சோறு கொண்டு வா என்று பாட, அம்பிகையும் தன்னுடைய பக்தனுக்காக பாலாம்பிகையாக
ஓடி வந்து சோறு கொடுத்து பசியை போக்கினாள். நம்முடைய பசி பஞ்சத்தை தீர்க்கும் ஆற்றல் மிக்கவள் விருத்தாம்பிகை. இங்கே நடக்கும் ஆடிப்பூரத்துப் பெருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அம்பிகையின் வடபக்கத்தில் வாழ்வு தரும் துர்காம்பிகையும் இருக்கின்றாள். சுவாமிக்கு மொத்தம் 5 முகங்கள். ஈசான, தத்புருஷ, அகோர, வாமதேவ, சத்யோஜாதம்னு 5 முகங்கள். அந்த 5 முகத்தை குறிக்கிறதுக்காக இங்கே எல்லாமே 5 இருக்கும். நம்மளுடைய சுவாமியினுடைய இதெல்லாம் கோபுரம் 5, கொடிமரம் 5, தேர் 5, பிரகாரம் 5, தீர்த்தம் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எல்லாமே 5 இருக்கக்கூடிய 5 சிறப்பாக இருக்கக்கூடியது. சுவாமிக்கு நம்ம நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய தமிழிலே நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த மந்திரமும் 5, நம்மளுடைய கோவிலுடைய அனைத்து பிரகாரமும் 5 அமைந்திருக்கின்றது. மிக பழமையான தலத்தில் அருள் பாலிக்கும் கூத்தனாம் ஆடல் வல்லான் நடராஜ பெருமானை, சிவகாம சுந்தரியோடு திருமுறை நாயகனை நாம் தரிசனம் செய்கின்றோம். நடுநாட்டு தலங்களுள் 9வது தலமாக நம்முடைய திருமுதுகுன்றம் போற்றப்படுகின்றது. விருத்த என்றால் முதுமை, அச்சலம் என்றால் மலை. அதனால் இந்த ஆலயத்தை பழமலை என்று தமிழில் போற்றுகின்றார்கள். அங்கே இருக்கும் நடராஜ பெருமானைக் கண்டு நிறைவாக பெரிய நாயகரையும் பெரிய நாயகியையும் உற்சவ வடிவத்தில் நாம் தரிசனம் செய்கின்றோம். ஞான சம்பந்தரால் திருக்கடை காப்பும், திருநாவுக்கரசரால் தேவாரமும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் திருப்பாட்டும் பெறப்பட்ட தலம். தேவார பாடல் பெற்ற தலங்களுள் 220வது தலம். அம்மையப்பரை வணங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னை பெற்றார். நாம் வறுமையில் வாடினால் செல்ல வேண்டிய தலம் திருமுதுகுன்றம். ஐயன் முதுகுன்றை பொய்கள் கெட நின்று கைகள் கூப்புவீர் வையம் உமதாமே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.